ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து ஒரு இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி ஒரு அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து இஃப் ஃபங்க்ஷனை வந்து செப்பரேட்டாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி அண்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஆர் ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து செப்பரேட் வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். அது போக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி அண்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து அண்டு ஃபங்க்ஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த அண்டில் வந்து ஒரு மோர் தென் 2 கண்டிஷன் நம்ம பாஸ் பண்ணுறோம். அந்த 2 கண்டிஷன்ஸ் ஆல் கண்டிஷன்ஸ் வந்து பாஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இஃப் கண்டிஷனில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம் இஃப்க்குள்ளே எப்படி அண்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத. இப்போ ஈக்குவல் டு டைப் பண்ணுறேன், இஃப் கொடுக்குறேன், ஜஸ்ட் டேப் கொடுக்குறேன். என்னோட லாஜிக்கல் டெஸ்ட் கேட்குது. லாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னோட அண்ட் லாஜிக்கும் உள்ளே கொண்டு வரேன். ஓகேங்களா? அண்டுன்னு நான் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு டேப் கொடுக்குறேன். என்னோட அண்ட் ஃபங்க்ஷன் வந்து பாப்புலேட் ஆகுது. எனக்கு அண்டுக்குள்ளே லாஜிக்கல் 1 கேட்குது இல்லைங்களா? இப்போ லாஜிக்கல் 1 என்னென்னா என்னோட C5ல் இருக்கிற நேமு. ஓகேங்களா? அந்த நேம் வந்து நான் என்ன சொல்கிறேன், ரகுராமனா இருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். ரகுராமன் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இந்த நேமும் அந்த C5ல் இருக்கிற நேமும் ஈக்குவலாக இருந்தால் எனக்கு அந்த கண்டிஷன் சக்ஸஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் லாஜிக்கல் நான் என்ன கொடுக்குறேன்னா கமா கொடுத்துட்டு என்னோடய லாஜிக் 2 வந்து D5ல் இருக்கிற ஸ்கோர்ஸ் தான், அந்த மார்க்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ். ஓகேங்களா? அந்த மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா நான் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 75ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இதுதான் என்னோட செகண்ட் கண்டிஷன். இப்போ இந்த 2 கண்டிஷனும் சக்ஸஸ் அப்படின்னா எனக்கு வேல்யூ வந்து குட்னு ரிட்டர்ன் ஆகணும். அதர்வைஸ் எனக்கு நாட் குட்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகணும். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த அண்டு ஃபங்க்ஷனோட ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கமா கொடுக்குறேன். நான் வந்து என்ன ரிட்டர்ன் ஆகணுமோ அந்த வேல்யூ இங்கே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து கொட்டேஷன் மார்க்குள்ளே கொடுக்குறேன். ரிசல்ட் வந்து குட்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அதே எனக்கு அந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் எனக்கு ஃபெயிலியர் அப்படின்னா கூட நான் வந்து நாட் குட்னு சொல்லி இங்கே பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ கொடுத்தேன்னா எனக்கு ரிசல்ட் வந்து குட்னு வரும். ஏன் அப்படின்னா என்னோட 2 கண்டிஷனும் வந்து பாஸ் ஆயிடுச்சு. அந்த C5ல் இருக்கிற நேம் ரகுராமனான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுது. ரகுராமன் தான். ஏன்னா அங்கே வந்து ரிசல்ட் வந்து நான் ஆல்ரெடி இங்கே வந்து நேம் பாஸ் பண்ணியிருக்கேன், ரகுராமன் சொல்லி பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி D5ல் இருக்கிற வேல்யூ 75 ஆர் 75 விட அதிகமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணும் செகண்ட் கண்டிஷனு. எனக்கு அதுவும் வந்து இங்கே 95 மார்க் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 கண்டிஷனும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 கண்டிஷனும் பாஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வேல்யூ குட்னு சொல்லி நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இது 2 கண்டிஷனும் பாஸ் ஆனிச்சுன்னா எனக்கு குட்னு வரணும். ஸோ எனக்கு குட்னு இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். சப்போஸ் ஒரு கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நாட் குட்ன்றது பாஸ் ஆகும். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 கண்டிஷனும் சக்ஸஸ். ஸோ எனக்கு குட்னு சொல்லி ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ இந்த இடத்துல போய் நேம் ஏதாவது சம்திங் நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆட் பண்ணுறேன் நேமில். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நாட் குட்னு சொல்லி இங்கே எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபெயிலியர். இந்த நேமும் அந்த நேமும் மேட்ச் ஆகலை உள்ளே நான் டிஃபைன் பண்ணியிருக்கிற நேமும். ஸோ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா எனக்கு வந்து அந்த ரிசல்ட்டு வந்து நாட் குட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ அதே நான் இந்த இடத்துல வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல வந்து இல்லை இப்போது 35 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 35 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 35 நான் அதை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு மாற்றுறேன். ஓகேங்களா? லெஸ் தென் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருந்தாக்க என்னோட மார்க் வந்து 35க்கு கீழே இருந்தது அப்படின்னா நான் வந்து நாட் குட்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நாட் குட்னு சொல்லி இங்கே அசைன் பண்ணுறேன். 35க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து குட்டு. ஓகேங்களா? 35 கீழே இருந்ததுன்னா அது வந்து நாட் குட்டு. அதர்வைஸ் 35க்கு மேலே இருந்துன்னா அது வந்து குட் அப்படின்ற மாதிரியும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிஷன் வந்து இங்கே உங்களுக்கு பாஸ் ஆகிருக்கும். குட்டுன்னு சொல்லி விசிபிள் ஆகும். ஏன் அப்படின்னா என்னோட மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா 35க்கு மேலே தான் இருக்குது. அதனால் இப்போ அதே நான் இங்கே 34ன்னு டைப் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நாட் குட்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளை ஆயிரும். உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கண்டிஷனில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு எல்லாமே விசிபிலிட்டி ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நேமுக்கும் வந்து வேலிடேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு.
ஓகேங்களா. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஃபார்முலா ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த நேமை நம்ம வச்சு நம்ம வேலிடேட் பண்ணோம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் கரெக்டாக அந்த நேமை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ராஜேந்திரன்ற நேம் இங்கே நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டிஷனை செக் பண்ணி ராஜேந்திரன் ஓகேங்களா இப்படி கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ராஜேந்திரன் எனக்கு கண்டிஷன் வந்து இங்கே ஏன்னா நமக்கு இங்கே 78 மார்க்ஸ் இருக்குது. 35க்கு கீழே வந்துன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நாட் குட்டுக்குன்னு சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா. நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 2 கண்டிஷனும் பாஸ் ஆகி நமக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் வந்து இந்த இஃப்க்குள்ள அண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ இதுலேயே நம்ம வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இதுலேயே வந்து நான் ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே எப்படி ஆர் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் அந்த இடத்துல வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப்க்குள்ளே ஆர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ லாஜிக்கல் எனக்கு கேட்குது. இந்த லாஜிக்கல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சி ஃபைலில் இருக்கிற நேமு ஈக்குவல் டு நான் ரகுராமனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லாஜிக்கல் 2 வந்து இந்த ஸ்கோர் வந்து எனக்கு 35க்கு மேலே இருக்கணும். டி ஃபைலில் இருக்கிற ஸ்கோர் வந்து எனக்கு 35க்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு வந்து அந்த கண்டிஷன் வந்து குட்டு. ஓகேங்களா. குட்டு. அதர்வைஸ் எனக்கு வந்து நாட் குட்டுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நான் டெலீட் பண்ணிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு பாப்புலேட் ஆகுது குட்டு. ஏன்னா 35க்கு மேலே இருந்தது அப்படின்னாக்கா நான் இங்கே குட்டுன்னு சொல்லி நான் அசைன் பண்ணியிருக்கேன். அதாவது எனக்கு வந்து என்னோடய செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஆர் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஏதாவது ஒரு கண்டிஷன் உனக்கு பாஸ் ஆகிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அதோட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நமக்கு வந்து சக்ஸஸ் ட்ரூ மாதிரி தான் நமக்கு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. இப்போ இங்கே சின்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்காக ஆர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கோம், 35 ஆர் 35க்கு மேலே இருந்துன்னா அந்த கண்டிஷன் சக்ஸஸ். ஃபஸ்ட்டு இது வந்து சி ஃபைலில் இருக்கிற நேமும் இங்கே நம்ம கொடுத்துருக்கிற நேமும் சேமாக இருந்ததுன்னா கண்டிஷன் வந்து பாஸ். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு, செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் இருந்தாலும் நமக்கு வேல்யூ வந்து குட்டுன்னு ரிட்டன் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன் பாஸ் ஆனாலே போதும். இப்போ அதே நான் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் போயிட்டு நான் ஏதாவது நேம் இப்போ ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் ஆட் பண்ணுறேன், எனக்கு 2 கண்டிஷனும் ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ எனக்கு ரிசல்ட் நாட் குட்னு சொல்லி இங்கே எனக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். இப்படி தான் நம்ம வந்து ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே அண்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதும், ஒரு இஃப் கண்டிஷனுக்குள்ளே ஆர் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதுதான். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ஒரு ஃபார்முலாவோட மீட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார்